நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சீமான் வீடு முன்பு 22ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த வந்த பெரியாரிய இயக்க தொண்டர்கள் இந்த விவகாரத்தில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், சீமான் மீது எதற்காக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்பட மொத்தம் 181 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 22ஆம் தேதி அவர் வீடு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்திய பெரியாரிய உணர்வாளர்களை தாக்க சீமான் அவரது ஆதரவாளர்களை அழைத்து வந்து உருட்டுக்கட்டையுடன் அங்கே பதுங்கி இருந்ததாக அந்த குற்றச்சாட்டின் பேரில் தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசிய குற்றச்சாட்டின் பேரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அவர் மீது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு 300க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை, அதாவது சீமான் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சீமான் வீடு அருகே பெரியாரிய உணர்வாளர்கள் கூடியிருந்தனர். அங்கு பின்னாடி போராட்டமும் நடத்தினர். அப்போது இந்த பெரியாரிய உணர்வாளர்களை தாக்குவதற்காக சீமான் மற்றும் அவரது நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள், சீமான் அதே போல 150 ஆண்கள் 30 பெண்கள் என மொத்தம் 181 பேர் அங்க சட்டவிரோதமாக கூடியிருந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீலாங்கரை போலீசார் சீமான் உட்பட 181 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோதமாக கூடுதல், மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை போலீசார் சீமான் உள்ளிட்ட 181 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.